ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான வாயு தலமாகும். 5ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் தொடங்கி சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களால், குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் அவர்களால் 16ஆம் நூற்றாண்டில் விரிவுபடுத்தப்பட்டு திராவிட கட்டிடக்கலையில் பிரம்மாண்ட ராஜகோபுரத்துடன் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயிலாகும். ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் பெயர் காரணம் பற்றி பார்ப்போம். ஸ்ரீ என்றால் சிலந்தி, கால என்பது பாம்பு, ஹஸ்தி என்பது யானை ஆகிய மூன்றும் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இத்தலம் ஸ்ரீ காளஹஸ்தி என்று பெயர் பெற்றது. பல 100 ஆண்டுகளுக்கு முன் வனமாக இருந்த இந்த இடத்தில் வாயு லிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வருமாம். மழையில் நனைந்த சிவபெருமானை கண்ட அந்த சிலந்தி தன்னுடைய உமிழ்நீரில் இருந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி வைத்ததாம். பெரும் இடி ஒன்று இடித்ததால் அந்த வலை எரிந்து சாம்பலானது. சிலந்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்தே போனதாம். இதனால் அந்த சிலந்தியின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்தாராம். அதுபோல தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை ஆறத் தழுவி மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனையாக செய்து வழிபடும். அதற்கு பின்னால் வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும். பின் மலர்களை பறித்து வந்து அர்ச்சனையும் செய்து வரும். இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறி விடுவதும் உண்டு. தொடர்ந்து இது போல் நடந்து கொண்டிருக்க அந்த நாகத்திற்கு சந்தேகம் வந்தது. யானை இது போல் செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்து விட்டது. உடனே கோபமுற்ற நாகம் யானையின் தும்பிக்கையினுள் சென்றுவிட்டு மூச்சடைக்க செய்தது. சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி மோதி கடைசியில் இரண்டும் இறந்தே போனது. இவைகளின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தியை கொடுத்தார் என்றது ஸ்தல புராணம். இந்த தலத்தில் வீற்றிருக்கும் காளஹஸ்திநாதர் உருவத்தில் கீழே 2 தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்புறம் சிலந்தியும் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவில் தெற்கின் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாகதோஷம் நீங்க சிறப்பு பூஜை செய்யும் முக்கிய தலமாகவும் விளங்குகிறது. ராகு கேது தோஷ நிவர்த்தி பூஜைகள் மிகவும் பிரபலமானவை. இங்கு வரும் பக்தர்களுக்கு எத்தனை குறைகள் இருந்தாலும் உடனே நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. அனைவரும் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய திருத்தலங்களுள் திரு காளஹஸ்தி ஒன்று என்பதை கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.